நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த பிரசன்னத்தில் நாம் கூடியிருக்கிறோம். அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடி நிற்கிற உங்களுக்கு இறைவன்தாமே உதவி செய்கிறார். இந்த திருப்பாடல் 146 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர் என்கிற இந்த வார்த்தைகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். பல்வேறு விதமான நிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களாக குடும்பங்களிலும் உறவுகளிலும் இன்னும் நம்முடைய தொழில் சார்ந்த காரியங்களிலும் நாம் சிக்குண்டு தவிக்கிற, பசித்து கிடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு ஒரு நலன் கிடைக்காதா, என் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா என்கிற அந்த பசி, எதிர்பார்ப்பின் அடையாளங்கள் எல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிற, விடுதலையை தேடி நிற்கிற பிள்ளைகளைப் போல நம்மை அலைக்கழித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் தாமே உங்களுக்கு துணையாக இறங்கி வருகிறார். உங்களுக்கு சிறை கதவின் கதவுகளை அவர் திறந்து உங்களை விடுவிக்கிறார். பசித்து கிடக்கிற இதயங்களுக்கு உணவளிக்கிறார். ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்வோம். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். நமது வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களில் நாம் சிதைக்கப்பட்டு போன நேரத்திலெல்லாம் நம்மை ஒரு விதமான பார்வையற்ற நிலை தொற்றிக்கொண்டது. நாமும் பல்வேறு நிலைகளில் பார்வையற்றவர்களாய் மாறிப்போனோம். தாழ்த்தப்பட்ட ஒரு மனநிலையோடு நாமும் எல்லோரையும் அவ்வாறே நடத்தினோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட பார்வையற்ற நிலையை மாற்றுகிறார். நம் கண்களை திறக்கிறார். ஆண்டவர் தாமே அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். நாம் கைவிடப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். பல்வேறு சூழல்களில் பிள்ளைகளால், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களால், நம் உறவுகளால், இன்னும் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் கைவிடப்பட்ட நிலை, அநாதிகளைப் போல வழி தெரியாது நிற்கிற நிலையில் இறைவன் தாமே உங்களுக்கு ஆதரவாளராக இருக்கிறார். நல்ல தெய்வத்தை பாடி புகழ்வோம். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உடைய பேரிரக்கத்தில் எங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களை ஆதரிக்கிறவர் என்பதை அறிந்து என்னாலும் உம்மோடு நாங்கள் பயணிக்க ஆசைப்படுகிறோம். உடைய இரக்கம் எங்களை காத்து வழி நடத்துவதாக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துணையாக வாருமே.